ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சூப்பு. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். நெய் சூடாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான், ஆனால் கொஞ்சம் மீடியமான சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். நம்ம ரொம்ப வதங்கக்கூடாது, சும்மா லைட்டாக அந்த கண்ணாடி பதம்னு வாங்க பாருங்கள், அந்த மாதிரி வதங்கணும். இப்போ வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் போட்டுக்கலாம். பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா காய் வேகணும், அதனால் பீன்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் கோஸு உங்களுக்கு வேணும்னா இதில் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் பச்சை பட்டாணி போடல, கோஸ் போட்டுக்கேன். அதே மாதிரி நீங்கள் நெய் விடுறதுக்கு பதில் பட்டர் விட்டும் செய்யலாம், நல்லாயிருக்கும். பட்டர் விடலாம், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிக்கலாம், கட்டி இல்லாமல். கட்டி இல்லாமல் நம்ம கலக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா காய் வெந்தோடனே நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் ஊற்றிடலாம். இப்போ காய் வெந்துச்சுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், காய் நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இருக்கும். 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம் தண்ணியில், அதை நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்படியே ஒரு கலக்கி கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். ஏன்னு சொன்னால் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட அந்த பச்சை வாசனை போகணும், அதனால் ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஒரு கொதிச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நம்ம இறக்கிடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வெஜிடபிள் சூப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன குறைகள் நிறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்கிறேன். இது மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் நிறையவே போட்டு சாப்பிடுங்க, ஏன்னா இது வந்து மழை நேரம், இந்த நேரத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா தொண்டைக்கு இதமாக இருக்கும். தேங்க்யூ.